அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் திருப்பாவையில 3ஆம் நாள். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யாபயந்தி सोशिष्टायां स्वजिनिकलितं या भल्लात्कृत्य पुङ्क्ते कोधा तस्यै नमैतमितं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ண திருப்பாவை பல்பதியம் நிஷியால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுரர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியின்றி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய நாள் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள். தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் உடுகையல் உகழ பூங்குவளை போதல் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். தித்திக்கும் திருப்பாவையில இன்றைய தினம் 3வது பாசுரத்துல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாள் என்று அதனுடைய பதவுரையும் விளக்கத்தையும் காண்போம். ஓங்கி உலகளந்த அப்படின்னா உயர்ந்து வளர்ந்த, உலகத்தை அளர்ந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா திருவிக்கிரம அவதாரத்தை நமக்கு இங்கு காட்டி கொடுக்கிறாள். உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினாள். இந்த இடத்துல நம்பாவைக்கு நாம் நோற்றமே நோன்பு, அதற்கு நீராடி சாற்று நீராடினாள் என்ன ஆகுமாம்? நம்பாவைங்கிறது இங்க ஒரு வியாஜமா தான் சொல்றா. அந்த பாவை நோன்புக்கான ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த பாவைக்கு இந்த நோன்புக்காக சாற்று நீராடினாள், நாம் நீராடினோம் என்றால் அதற்கு நாடெல்லாம் இந்த தேசம் எல்லாம் தீங்கின்றி தீமைகளே இல்லாமல் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள்னா ஏற்கனவே பார்த்தோம் மாதம். அந்த மாதம் மும்மாறி பெய்ய வேண்டுமாம். 3 தடவை மாறினா மழை, 3 தடவை மழை பெய்ய வேண்டும். மாதம் 3 தடவை மழை பெய்ய வேண்டும். எப்படி? 9 நாட்கள் வெயில், ஒரு நாள் மழை. 9 நாட்கள் வெயில், ஒரு நாள் மழை. 9 நாட்கள் வெயில், ஒரு நாள் மழை. இப்படி 3 முறையாக மழை பெய்ய வேண்டும். அப்படி மழை பெய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க பெருசன்னல் ஊடுகையில் உள்ள. அப்படி மழை பெய்தது அப்படின்னா நாட்டில் பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளருமா, அதுவும் உயர்ந்து வளரும். அப்படி உயர்ந்த சென்னல்கள்லாம் வளர்ந்தா அந்த கயல்னா மீன்கள், இந்த மீன்கள் என்ன பண்ணும்? அது அப்படி துள்ளி குதித்து அந்த சென்னல் பயிரை தொட்டு விட்டு வருமா. அந்த மீன்களும் நல்ல செழிப்போடு தானே இருக்கும். அதனால அதுவும் அந்த பயிர்களுக்கு, அந்த பயிர்கள்லாம் 2 வயல்வெளிகள் இருக்கும். இந்த வயல்வெளிகளுக்கு நடுவே அந்த வாய்க்கால்னு சொல்லுவா, அந்த நீரோடை. இந்த நீரோடையில அந்த மீன்கள் இருக்கும். அந்த தண்ணி பாய்ச்சறதுக்காக போற இந்த நீரோடை. இந்த நீரோடையிலே தண்ணி வளம் நிறையா இருக்கு. இங்க இந்த சென்னல்லாம் நல்லா வசந்து வளர்ந்துருக்கு. இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுவான்? துள்ளி குதிச்சு அப்படி பெரிய மீன்களை பருத்து இருக்கிறதுனாலதான் மேலே ஏறி துள்ளி குதிச்சு இப்படி ஒரு பயிரை தாண்டி ஒரு பயிர் தாண்டி அது போகிறதான். இப்படி அழகாக அந்த இயற்கையை வர்ணிச்சு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். மேலும் பாருங்க, இப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னலோடு கையெழுவுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவளை அப்படின்னா குவளை மலர்கள். அந்த குவளை பயிர்களே அப்படி இருக்குன்னா, செடிகள்லாம் பூத்திருக்கும் இல்லையா, அந்த செடி கொடிகள்லாம் பூத்திருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கா? அந்த குவளை மலர்கள்லாம் அழகா விரிஞ்சு அழகா இருக்கான். குவளைங்கிறது கீழே சின்னதற்கு மேல அப்படி விரிந்து இருக்கும். அந்த குவளை பூக்கள்ல வண்டுகள் என்ன பண்றதா, அந்த தேன் சொரிந்து இருக்கக்கூடிய அந்த பூக்கள் மீது உட்கார்ந்து அந்த வண்டை, அந்த மகரந்த தேனை உறிஞ்சி குடிச்சிட்டு கண்படுப்ப அப்படி மயங்கிய நிலையில இருக்கான். கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி. இந்த சீர்த்த முளை அப்படின்னா அடுத்து சொல்ற வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா பசுக்கள்லாம் நல்ல பெருத்து இருக்கான், வள்ளல் தன்மையோட இருக்கான், நிறைய கொடுக்கறதான், நிறைய பாலை சுரிஞ்சு கொடுக்கறதான்.
ஒரு கை கொண்டு நம்ம வந்து சாதாரண மாடா இருந்தா 2 கைகள் கொண்டு அந்த மடியை சுரக்கணும். இங்க அப்படி இல்ல. மாடுகள்லாம் பருத்து நன்னா இருக்கு. அப்படி இப்படி நீங்காத செல்வத்தோடு எல்லாம் நிறைஞ்சு இருக்கு. எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்கு. வயல்வெளிகள் ரொம்ப அற்புதமா சிறப்பா அப்படியே நினைச்சு பாருங்க. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள். அதே போல பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய காலம். அதில் வண்டுகள் ரீங்காரமிட்டு அதிலே சுற்றி கொண்டு வருகின்றன. பசுக்கள் எல்லாம் நிறைய பாலை கொடுக்கின்றன. இப்படி எல்லா செல்வமும் நிறைந்து இருக்கணும். எதற்காக அப்படின்னா அந்த ஆண்டாள் நாச்சியார் நோன்பு அப்படிங்கிற காரணத்தை காட்டி கொண்டுதானே அந்த கோபிகர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கண்ணன் எம்பெருமான் எடுத்து அந்த பெரியவர்கள் தானே அவர்களுக்கு ஒரு இங்க வந்து ஆண்டாள் நாச்சியார் அனுக்காரம் பண்ணி கொண்டுதான் போறார். ஏன்னா அந்த துவாபராயுகத்துல அந்த கோபிகைகள் செய்ததை இங்க தானே அனுக்காரம் பண்றார். கூட இருக்கக்கூடிய தோழிகளை எல்லோரையும் அந்த கோபிகைகளாக நினைத்துக் கொள்கிறார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்படியா வச்சிருக்கா. அந்த கோபிகைகளுக்கெல்லாம் யாரு வந்து உத்தரவு கொடுத்தால் நீங்கள் பாவை நோன்பு இருக்கலாம், நீங்கள் காத்தியாயினி விரதம் இருக்கலாம், மழை பெய்ய வேண்டும் என்று அவர்கள் தானே அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம கண்ணனையும் உடன் துணைக்கு அனுப்பினார்கள் அல்லவா? அப்ப அந்த கண்ணனும் கூட வந்ததுனால அதற்கு ஒரு நன்றியாக பிரதியுபகாரமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, வயல்வெளிகள்லாம் செழித்து வளர வேண்டும், நாட்டில் எங்கும் நிறைந்து இருக்க வேண்டும் செல்வம் அப்படின்னு இந்த பாசுரத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்துல எந்த அவதாரத்தை சொல்ற அப்படின்னா உத்தமன் பேர் பாடி அப்படின்னா புருஷோத்தமன், அதுவும் உலகம் அளந்து. உலகம் அளந்து அப்படின்னா திருவிக்ரம அவதாரம். வாமனனாக அவதரித்து திருவிக்ரம அவதாரம் அப்படியே ஓங்கி 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 வளர்ந்து போன அந்த அவதாரத்தை சொல்றான். முதல் பாசுரத்துல என்ன சொன்னா பரத்துவத்தை காட்டி கொடுத்தாள். பரப பதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை காட்டி கொடுத்தாள். அடுத்த பாசுரத்துல அடுத்த நிலை எம்பெருமானின் 5 நிலைகளில 2வது நிலையான வியூக நிலையை காட்டி கொடுத்தாள். திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய ஸ்ரீராப்தி நாதனை. இப்ப 3வது பாசுரம். 3வது பாசுரத்துல இப்ப விபவ அவதாரத்தை காட்டி கொடுக்கிறாள். 3வது நிலையை காட்டி கொடுக்கிறாள். இந்த நிலை எதுக்கா எம்பெருமான் இடத்துல திருப்பார்கடல் இல்லையா, அங்க வந்து இந்திரன் போய் குறானாம், எம்பெருமானே நாராயணா என்னை காப்பாத்து, இந்த மகாபலி வந்து என்னுடைய சொத்தெல்லாம் அப்படியே பிடுங்கின்னு போயிட்டான் இல்லையா, அவனை வந்து இம்சித்து என்னுடைய இந்திரலோக பதவி எல்லாம் இந்திரலோகத்தெல்லாம் அவன் ஆண்டன் இருக்கான், என்ன காப்பாத்து அப்படின்னு போய் தன்னுடைய குறையை ஸ்ரீமன் நாராயண இடத்துல வச்சான். திருப்பார்கடல் அப்படிங்கிறது கூப்பிடும் இடம், குறைகள் எல்லாம் சொல்லக்கூடிய இடம். தேவர்கள் எல்லாரும் போய் குறைகளை சொல்லக்கூடிய இடம் அந்த திருப்பார்கடல். சாதாரணமாவே எம்பெருமான் என்னன்னா யாரும் குறை சொல்லனாலும் நம்மளை ரட்சித்துக்கிறதுக்கு தானே பையத்துயின்ற அப்படி பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல எல்லா விதமான குறைகளையும் சொன்னோம் அப்படின்னா உடனே ஓடி வந்து ரட்சிப்பான். அதனால இப்ப வாமனனாக அவதாரம் எடுக்கிறான். இந்திரனுக்காக மட்டும் இல்ல, அந்த மகாபலியின் அந்த ஆணவத்தை அடக்கணும். இந்த அவதாரத்தோட சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற அவதாரங்கள்ல இப்ப நரசிம்ம அவதாரம் எடுத்துக்கோங்க, அதுல இரணியகசிபுவை வதம் செய்தான். ராம அவதாரத்துல ராமாயண காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ராவணனை வதம் செய்தான், கொன்றான் தசமுகனை. அடுத்தது கிருஷ்ணன்ல பார்த்தீங்கன்னா கம்சனை வதம் செய்தான். ஆனா இந்த அவதாரத்துல மட்டும் மகாபலிய என்ன பண்ணா அகங்காரத்தை இந்த ஆணவத்தை அடக்கினான். இன்னொரு காரணமும் பெரியோர்கள் சொல்வார்கள், என்னன்னா பிரகலாதன் வம்சம் இல்லவா, அவருடைய தலைமுறை பேரன், அதனால விட்டுட்டார். அது ஒண்ணு. ஏன்னா பிரகலாதன் பக்திக்கே உச்சம் அல்லவா, பிரகலாதன் பக்தின்னு சொன்னா அது பிரகலாதனுடைய பக்தி தான். இப்படி இந்த அவதாரத்தை பத்தி இந்த பாசுரத்துல சொல்ற. இந்த வாமன அவதாரம் எப்படி அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா காசியப்ப அதிதி அந்த தம்பதியருக்கு, காசியப்ப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறக்கிறார். அதிதி தேவி என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இப்படி துன்புற்று இருக்காளே, இவாளுக்கெல்லாம் ஒரு ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் இடத்துல விரதம் இருக்காளாம். அந்த விரதத்துக்கு பேரு பயோ விரதம். 12 நாட்கள் எம்பெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணி அந்த பாலை மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கான், மற்ற எதுவுமே அவன் சாப்பிடல. அப்படி 12 நாட்கள் விரதம் கடமையோடு அப்படி ஒழுங்காக அவள் செய்தாள். அப்படி செய்ததுனால எம்பெருமான் நேரே வந்தான். என்னமா வேணும் உனக்கு? என் குழந்தையில ரட்சிக்கணும், என் குழந்தையில காப்பாற்றணும் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாள். உடனே ஸ்ரீமன் நாராயணேஸ்வரர் கவலைப்படாத, நானே வந்து அவதரிப்பேன், ஆனா அது ரகசியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 திருக்கரங்களோடு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறான். அதை நிறைவேற்றுவான் அல்லவா. அதுக்காகவே வாமன மூர்த்தியாக காசியப்ப முனிவருக்கும் அதிதி தேவியருக்கும் மகனாக பிறந்தான்.
மகனாக பிறக்கும்போது தேஜஸோட கூடிய அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அவர் காசிப முனிவரை எல்லாம் நாமகரணம் சூற்றார். வேதங்கள் மற்ற எல்லா உபநிஷத்துக்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாத்தையும் அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. உபநயனம் ஆகிறது. உபநயனம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிரம்மச்சாரிங்கிற அந்த கோலத்தோட அவர் போய் மகாபலி சக்கரவர்த்தியில யாச்சகம் கேட்க போறார். பாருங்க, இந்திரனுக்காக யாச்சகம் வாங்கறதுக்கே போறார் பெருமாள். யாச்சகம்னா பிச்சை. இந்த இடத்துல என்ன பிச்சை? மண் தானம் கேட்க போறார். மகாபலி சக்கரவர்த்தி அங்க அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த அஸ்வமேத யாகத்துல யார் என்ன கேட்டாலும் உடனே அதுக்கு தானத்தை கொடுத்துரும். அதனால தானம் வாங்கறதுக்காக பிரம்மச்சாரியாக இந்த வாமனன் கிளம்புறார். வாமனன் அப்படின்னா 2 அடிதான். குரலப்பன், திருக்குறளப்பனாக ரொம்ப கொட்டையா 2 அடியில பிரம்மச்சாரியாக போறார். அவர் போகும்போது கமண்டலம், ஸ்படிகமணி இதெல்லாம் சரஸ்வதி தேவி கொடுக்குறார். கையில தண்டம் இருக்கார். தண்டம் வச்சிருக்காராம். எதுக்குன்னா அசுரர்களை அடிப்பதற்காக தண்டம் வச்சிருக்காராம். அப்புறம் குடை எடுத்து கொண்டு போகிறார். அவருடைய தேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசமா இருக்கு. அவர் அப்படி போகும்போது மகாபலியுடைய சக்கரவர்த்தியோட அந்த மாளிகைக்கு போகும்போது அந்த மாளிகையில போற வழி எல்லாரும் பாக்குறாங்களாம். இவ்வளோ தேஜஸா ஒரு குழந்தை வரானே, இவ்வளோ தேஜஸா சூரிய பகவானை இறங்கி வந்துட்டானோ, அக்னி பகவானை வந்துட்டானோ, இவ்வளோ தேஜஸா இருக்கானே, இவ்வளோ தேஜஸா இருக்கானே அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அந்த தோற்றத்தோட இங்க போற மகாலட்சுமி கூட போறா. பிரம்மச்சாரி தான். இதுக்கு இன்னும் இதற்கான ஐதீகம்லாம் நம்ம சொன்னோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். அப்போ மகாலட்சுமி அந்த பூனல் உபநயனத்தோடு இருக்கிறாள், மார்போடு இருக்கிறாள். அவள் போகிறாள். நித்தியஸ்ரீ அவள் என்றும் அகலகிலேன் இறையும் என்று உரை மார்பா. அப்படி போற. அப்படி போய் அந்த அஸ்வமேத யாகம் நடக்கிற இடத்துல மகாபலி சக்கரவர்த்தியில தானம் கேட்கிறார். அப்படி தானம் கேட்கும்போது என்ன கேட்கிறார்? 3 அடி மண். மகாபலி சக்கரவர்த்திக்கு மண்ணு தானே கேட்கிறார், பரவாயில்ல அப்படின்னு கொடுக்குறார். சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு விந்தியாவளி அவருடைய மனைவி அவரை கூப்பிட்டு அங்க நீரேற்று, பொல்லா குரலவாய் பொய்யில் நீரேற்று. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்றா, குரலுருவாய், அதாவது குரலப்பனாக 2 அடி வாமன் அவதாரம் எடுத்து கொண்டு போனவன் பொய்கையில் நீரேற்று. அந்த கமண்டலத்திலேருந்து நீரை அவருக்கு தாரமாத்து கொடுக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த எப்பவுமே தானம் கொடுக்கும்போது திருமணமானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கூட மனைவி இருக்கணும். அந்த மனைவி அந்த நீரை விட்டாதான் அந்த தானம் கொடுத்ததுக்கான பலன் கிடைக்கும். அப்போ என்ன பண்றாரு சுக்கராச்சாரியர் பார்க்கிறார். ஐயோ வேண்டாம் வேண்டாம், மகாபலி வந்திருக்கிறது மாமாயன், அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான், அவன் ஏதாவது செஞ்சிருவான், வேண்டாம் நீ தானம் கொடுக்காதே அப்படின்னு. ஆனா அவர் கேட்கல. ஏன் கேட்கல? ஏற்கனவே அவன் இடத்துல அகங்காரம், அந்த ஆணவம் இருக்கு இல்லையா? எனக்கு நான் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கே தானம் கொடுத்தேன் என்ற புகழ் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்க போனார். ஆச்சாரியனையே அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இங்க ஆச்சாரியனை நாம் பற்ற வேண்டியதற்கான காரணம் நமக்கு இந்த பாடலின் மூலமா தெரியுது. ஆனாலும் ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்றார்? வண்டு ரூபத்துல அந்த கமண்டலத்தோட அந்த நுனி இருக்கும் பாருங்க, அந்த ஜலம் விடுற இடம், அந்த இடத்துக்குள்ள போய் அடைச்சுன்றார். ஆனா இவன் என்ன பண்றார்? தர்பையை எடுத்து குத்திட்டார். அதனால தான் சுக்கராச்சாரியருக்கு கண்ணு போயிடுறது, ஒரு கண்ணு போயிடுறது. அதையும் மீறி தானம் கொடுக்கிறார். ஒரு திருவடியை கீழே வைக்கிறார் பெருமாள், பூமி மேல இன்னொரு திருவடியை மேல வைக்கிறார். அப்படியே தூக்குறார், அப்படியே வசந்து மேல அப்படியே வசந்து போயிட்டே இருக்க. அப்படியே வசந்து போகும்போது இங்கேருந்து ஒவ்வொரு லோகமா தாண்டி போறார், சத்தியலோகத்துக்கே போயிட்டார். அதுக்கும் மேல போறார். இப்படி போயினே இருக்கும்போது அவருடைய திருவடி இருக்கு இல்லையா, அந்த வசந்து போயினே இருக்கும்போது அந்த திருவடியில இருக்கக்கூடிய அந்த நூப்புரங்கள், அந்த சலங்கை கொலுசுகள் எல்லாம் எப்படி இருக்கான், இந்த வானத்துல அந்த விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல மின்னினவாம். அவ்வளோ அழகா இருந்தான். உடனே பிரம்மா என்ன பண்ணினாராம்? எம்பெருமானுக்கு அவனுடைய திருவடியை அப்படியே அந்த அபிஷேகம் பண்றான், திருவடிக்கு அப்படியே அலங்கரிக்கிறான். அப்படி அலங்கரிக்கும் போது அதுல நீர் ஊற்றுறாரு இல்லையா, அந்த நீரானது, அந்த ஜலமானது அப்படியே இறங்கி கீழே வருது. எங்க அப்படின்னா சிவனுடைய அந்த தலையில ஏந்திக்கிறாராம் சிவன். உடனே பாருங்க, யார் உத்தமன் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த இடத்துல அப்படியே சிவன் அதை தாங்கி பிடிக்கிறார். அதையும் மீறி அது வர்றதுனால அதுக்கு நூப்புர கங்கை இன்றும் கள்ளழகர் பக்கத்துல இருக்கு, சிலம்பாறு என்று அதற்கு பேரே சிலம்பாறு. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடியில அந்த சிலம்பு தான் நூப்புரம். அந்த நூப்புரத்துல பட்டு வந்ததுனால அதுக்கு பேரு
சிலம்பாறு என்று பேர். அப்படி அந்த சிலம்பாறிலே பட்டு கீழே வருது அந்த நூபுர கங்கை. இன்னும் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு மேலே போனேன்னா அந்த அந்த கங்கை தீர்த்த நூபுர கங்கை அப்படி கீழே வந்து சிலம்பாறாக ஓடிக்கொண்டிருக்கு. அழகர் ஒரு நாள் அந்த இடத்துல வந்து தீர்த்தம் ஆடுவார். ரொம்ப காணக்கூடிய கண்கோடி வேண்டும், அதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா. இங்க ஓங்கி உலகளந்துட்டார், மேல ஒரு அடி வச்சுட்டார், கீழே ஒரு அடியை வச்சுட்டார். 3வது அடி எங்க வைக்கணும் கேட்கிறார். உடனே மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காமிக்கிறார். இதுதான் இந்த திருவிக்ரமா அவதாரம். தலையில வைக்கவும் அவனுடைய அகந்தை அப்படியே கீழே போறார், பாதாள உலகத்துக்கு தள்ளிடுறார். இந்த திரிவிக்ரமாவதாரத்தை நம்ம சேவிக்கணும் அப்படின்னா, அர்ச்சாமூர்த்தியாக நம்ம சேவிக்கணும் அப்படின்னா திருக்கோவலூர்ல அவரை சேவிக்கலாம். அடுத்து சீர்காழியில காழி ஸ்ரீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசத்துல சேவிக்கலாம். அங்க உற்சவமூர்த்திக்கு பேரு தாடாளன்னு பேர். ஒரு குரலாய் இரடிமண் அளந்த அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். அற்புதமான தலம். இப்படி அழகா அந்த திருவோணத்து நாள்ல எம்பெருமான் வந்து பண்ணின அந்த நாள் வந்து அந்த இடம், அந்த திவ்ய தேசம் திருக்காட்கரை, கேரளா தேசத்துல இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம் ரொம்ப சிறப்பான அந்த திவ்ய தேசம். எம்பெருமான் வந்து ரொம்ப அற்புதமா மேலே ஏறி ஏறி உயர்ந்து இந்த 2 அடியாக வந்தவன் 3 அடியை அப்படி யாச்சகம் பெற்று திருவிக்கிரமனாக அவதரித்த அந்த அவதாரத்தை இங்கே காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் நமக்காக. இம்சை செய்து வயிறு வளர்ப்பவன் அதர்மன், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் மத்தியமன். பிறருக்காக யாச்சகம் செய்தாவது பிறரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுபவன் உத்தமன். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே உத்தமன், ஏன்னா இந்திரனுக்காக யாச்சகம் பெற்றார் அல்லவா, அதனால உத்தமன் பேர்பாகி என்று நமக்கு காட்டி கொடுக்கிறாள். இந்திரன் என்ன கிடைச்சது? அவன் குறையை போய் சொன்னதுனால இந்திரனுக்கு அவன் இழந்த அந்த பதவி கிடைச்சது, அந்த அந்த அவனுடைய இந்திரலோகம் கிடைச்சது. இங்க மகாபலிக்கு அதை இழந்தான். ஏன்னா அவன் என்ன பண்ணான்? பிறரை தீங்கு செய்தான். அதனால அவனுக்கு பாதாள லோகம் தான் கிடைச்சது. இப்படி உத்தமன் பேர் பாடி அவனுடைய திருநாமங்களை நாம பாடினோம் அப்படின்னா செல்வம் நிறைந்து, இப்படி நீங்காத செல்வம் இன்றும் நிறைந்திருக்கும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த பாசுரத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு கல்யாண காரியங்களோ உள்ள மங்களங்களோ உள்ள வீட்டில் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பாசுரத்தை சேவிப்பது வழக்கம். அடுத்து அவள் என்ன சொல்கிறாள் என்பதை காத்திருந்து நாம் அனுபவிப்போம். உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ற திருநாமத்தை எப்போதும் நாம் அனுசரித்தே இருக்க வேண்டும் என்று கூறி நமஸ்கரிக்கிறேன். நன்றி.